ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நாம் நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு திடீர்னு வேலை இழப்பு வரும். என்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே கூட திடீர்னு வேலை போயிடுச்சு, இதை நம்பி தான் எனக்கு வருமானமே, என் குடும்பம் இதை நம்பி தான் இருந்தது, திடீர்னு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரவங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களில் கூட யாருக்காவது திடீர்னு வேலை இழப்பு நடந்திருந்ததுன்னா அவர்களுக்கான பரிகாரம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். திடீர்னு வேலை இழந்தவர்கள் மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் இப்போ அஷ்டம சனி நடக்குதோ, ஏழரை சனி நடக்குதோ, முக்கியமாக ஜென்ம சனி நடக்குதோ, ஜென்ம குரு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த வேலை தேடுற வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு பணம் வேணும்ல. அடுத்த மாதம் வாடகை கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஆட்டோவில் போனாங்கன்னா அந்த ஆட்டோ ஃபீஸ் கொடுக்கணும், அரிசி வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும். திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுடும் இல்லையா? அஷ்டமசனி நடக்கும்போது, ஜென்மசனி நடக்கும்போது, ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நபர், அவருக்கு சந்திர தசை நடந்துட்டு இருந்தது. அவர் ஜாதகப்படி அவருக்கு சந்திரன் பாதகாதிபதி. அந்த சந்திர தசை வந்த உடனே அவருக்கு முதல்ல வேலை இழப்பு தான் வந்தது. அவர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னார், கம்பெனியில் நான் நல்ல பேர், எனக்கு ப்ரொமோஷன்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னாரு. அப்போது அவருக்கு பாதகாதிபதியான சந்திரனுடைய தசை நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு வேலையில் பிரச்சனை வந்துருச்சு, வேலை வேணான்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். அப்படி நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனையாகி நாமளே வேலையை விட்டுட்டு வந்துடுறோம், அல்லது இனிமேல் நீங்கள் வேலைக்கு வேணான்னு சொல்லிடுறாங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், வாடகை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம், செலவுகளுக்கு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரதானே செய்யும். அந்த நிலைமையை சமாளிப்பதற்கான ஒரு பதிகத்தை அப்பர் சுவாமிகள் நமக்காகவே பாடி கொடுத்துருக்கார். ஜென்மசனி, அஷ்டமசனி, ஜென்ம குரு காலத்திலையும் யாருக்கெல்லாம் திடீர்னு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பதிகத்தை சொல்லுங்க. திருப்புகழூர் கோவிலில் அப்பர் சுவாமிகள் பாடின பதிகம், ரொம்ப அழகான பதிகம். அந்த பதிகம், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் திருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமின் புலவர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகமே ஆழ்வதற்கு யாதும் ஐயுற இல்லையே. ஐயமே வேணாம், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையேன்னு பாடுறார். என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பாக சோறு உண்டு, சாப்பாடு உண்டு, கவலைப்படாதீங்க, கூரை உண்டு, வீடு உண்டு. திடீர்னு வேலை போயிருச்சுன்னா ஒரு 4 மாதம் வாடகை கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்பர் பாடுறார், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். இடர் கெட்டு போயிடும், அந்த கஷ்டம் தீந்துரும், கவலைப்படாதீங்க என்று அப்பர் சுவாமிகள் திருப்புகழூர் கோவிலில் பாடிய இந்த பதிகத்தை நம்பிக்கையோடு பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக வேலையே இழந்தாலும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலைமையோ, வீட்டை காலி பண்ணுங்க, அல்லது எங்கே போகிறதுன்னு தெரியல, தங்க இடம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை நிச்சயமாக வராது. நம்முடைய அருளாளர்கள் ஞானசம்பந்த பெருமான், அப்பர், சுந்தரர் இவர்கள் எல்லோரும் நம்முடைய நன்மைக்காகத்தான் பதிகங்களை பாடி கொடுத்தார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நம்பிக்கையோட அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க, நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை போயிடுச்சு, நான் வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க இந்த பதிகத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. திருப்புகழூர் கோவில் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாராவது புதுசாக வீடு கட்டணும்னா அந்த கோவிலுக்கு போய் செங்கல் வாங்கி கொடுத்து ஒரு 3 செங்கலை கோவிலுக்கு எடுத்துக்குவாங்க, மீதி செங்கலை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அதோட சேர்த்து கட்டுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு பதிவு திருப்புகழூர் அக்னிபுரீஸ்வரர் கோவில் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கோவிலில் தான் அப்பர் சுவாமிகள் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். இந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லும்போது கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறவங்க, சிரிச்சு வைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம வழி தெரியாது. ஏன்னா வேலை போயிடுச்சு,
அடுத்த மாதம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், அரிசி மூட்டை வாங்கணும், பணம் என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு தெரியலேங்கும் போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக கவலைப்படாதீங்க. இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் உங்களுக்கு அருள் செய்வார். சாப்பாட்டுக்கும் இருக்கிற இடத்துக்கும் கஷ்டம் வராதுன்னு அப்பர் பாடுறார். இடர் கெடலாகும், இந்த கஷ்டம் தீந்துடும் அப்பர் பாடுறார். அப்படின்னு நம்ம நம்பிக்கையாக பேசும்போது யாரெல்லாம் கிண்டல் பண்ணுவா, யாரெல்லாம் சிரிப்பானா, அந்த வழி தெரியாதவங்க தான் அதை கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. யாருக்காவது இந்த பதிவு பயன்படட்டும் அப்படின்றதுனால தான் நான் சொல்கிறேன். யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை போயிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு தகச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.